மூத்த குடிமக்கள் வாழ்ந்த எங்களுடைய கண்டாவளை மண். வணக்கம் உறவுகளை, நாங்கள் மீண்டும் ஒரு காலிவுடா சந்திக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி கிளிநொச்சி மாவட்டம் கண்டாவளை அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு கிராமத்தில் நிற்கிறோம். இன்றைய நாளில் இந்த இடத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. நிறைய பேர் நிறைய நிகழ்வுகளை வித்தியாசமான முறையில் வந்து செய்வினோம். அதே மாதிரி இன்றைய நாளில் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஊர் மக்கள் எல்லாருமே வந்து ஒன்று கூட்டி அவர்களுக்கு ஒரு கிடாய் அடித்து 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு கிடாய் விருந்து வழங்குகின்ற ஒரு நிகழ்வு வந்து இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக ஒருவருடைய இறந்த தினத்தை முன்னிட்டு அவருடைய ஞாபகார்த்தமாக இன்றைக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு விருந்து உபசார நிகழ்வு வந்து செய்யணும். குறிப்பாக இந்த நிகழ்வுகள் ஒரு கிழமை தொடர்ச்சியாக விளையாட்டு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி இடம்பெற்று கொண்டிருந்தது. அதே மாதிரி இன்றைக்கு இறுதி நாளாக இன்றைக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான கிடா விருந்தோடு, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான விளையாட்டு நிகழ்வுகள், அதோட இன்றைய நாளில் இரவு மிக பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வு வந்து சிறப்பிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுக்கு நிறைய விருந்தினர்கள் வந்து வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் இந்த நிகழ்வு எப்படி இடம்பெறுகின்றது, இந்த விருந்துகள் எல்லாமே எப்படி மக்களுக்கு வந்து வழங்கப்படுகின்றது, அந்த விஷயங்கள் தொடர்பாக தான் இந்த காலை வந்து அமைய போது. எங்களோட சேனலுக்கு யாரா புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலை வந்து பாருங்க. தொடர்ச்சியாக காலைக்கு வந்து போகலாம். தற்போது நாங்கள் இந்த நிகழ்வு ஆரம்பிக்கின்ற அந்த இடத்துல நிற்கிறோம். வருகின்ற விருந்தினர்களை வரவேற்றி வீதிகளூடாக மேலதாளங்களோடு அழைச்சி கொண்டு போய் தான் இந்த நிகழ்வு வந்து ஆரம்பிக்க போயிடுமா அப்படின்னு சொல்லினோம். அந்த நிகழ்வு எப்படி நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். மேலதாளங்கள் பேன் வாத்தியங்களோட எல்லாம் மக்கள் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இன்றைய நாளில் ஸ்ரீதரன் எம்பி அவர்களும் இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். அதோட இன்னும் நிறைய விருந்தினர்கள் வந்து இன்றைய நாளில் இந்த இடத்துல வரவேற்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த விருந்தினர்களுக்கு மாலை அணிவித்து வீதியூடாக அவர்கள் ஒரு நடைபவனியாக கூட்டிக்கொண்டு போகின்ற அந்த நிகழ்வு தான் இப்ப வந்து ஆரம்பமாக கொண்டிருக்குது. அதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டுமல்லாமல் நடைபெற்ற முடிந்த பல விளையாட்டுகளுக்கான மதிப்பளிப்புகளோடு இந்த மைதானம் மகிழ்ச்சி முறை காத்திருக்கிறது. கண்டாவளை மண்ணில் சிறுவர்களுடைய காவடி ஆட்டம், கோலாட்டம், அதோட பான் வாத்தியங்கள் முழங்க அப்படின்னு சொல்லி இப்ப விருந்தினர்கள் வந்து இந்த விருந்து நிகழ்வு நடைபெறுகின்ற அந்த இடத்துக்கு வந்து இப்ப போய்கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்த ஒழுங்கமைப்பாளர்கள் இந்த கண்டாவளை பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுமே இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளணும் சொல்லி கேட்டிருந்தோம். அதற்கிணக்க இன்றைய நாளில் இவ்வளவு மக்களும் வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வேறு வேறு பிரதேசங்களில் இருந்தும் இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொள்ளலாம். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வந்தாலும் அவர்களுக்கு தங்களுடைய இந்த விருந்து உபசாரத்தை வழங்க போவதாக வந்து சொல்லியிருந்தவர். அதோட இன்றைய நாளில் சாப்பாடுகள் மட்டும் இல்லை, இந்த அடிக்கிற வெயிலுக்கு குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே வழங்க போவதாக சொல்லியிருந்தோம். அதற்கு நாங்கள் இந்த பிரதேசத்து மக்கள் இவ்வளவு பேர் இன்றைய நாளில் வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக பார்ப்போம். தற்போது இந்த வீதியில் மேலதாளங்கள் எல்லாம் வரவேற்புகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆர்வப்பட்டு இப்போ இந்த நிகழ்வு நடைபெறுகின்ற அந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம். இந்த இடத்துல ரூபன் விளையாட்டு கழகம் அப்படின்னு சொல்லி கண்டாவளை போட்டிருக்கிறோம். இந்த மைதானத்தினால் இன்றைய நாளில் இந்த நிகழ்வு வந்து இடம்பெற போகிறது. இந்த விருந்துபசார நிகழ்வு மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் இந்த இடத்துல விளையாட்டு நிகழ்வுகள், அதோட ஏற்கனவே வேல் செய்த விளையாட்டு நிகழ்வுகளுக்கான பரிசுகளை வழங்குகின்ற அந்த நிகழ்வு வந்து இடம்பெற போகுதாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு மாதிரி எல்லா மக்களுமே இந்த மேலதாள வரவேற்போட இந்த என்ட்ரன்ஸ், இந்த நிகழ்வு நடைபெறுகின்ற அந்த வாயிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாயிலெல்லாம் இன்றைய நாளில் அலங்கரிக்கப்பட்டு இன்றைக்கு நிறகுடம்பெல்லாம் வச்சு இந்த விருந்தினர்களை வரவேற்று இப்படியே அந்த விருந்துவசார நிகழ்வுகள், விளையாட்டு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் நடைபெற போது அப்படியே நாங்கள் இதை பார்த்துக்கொண்டு தொடர்ச்சியாக அந்த நிகழ்வுகளை நாங்கள் காணலாம். திருமதி யோகேஸ்வரி சிவலோகநாதன் அம்மா அவர்களுடைய நினைவு தினம், இந்த 5வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் வந்து இடம்பெற்றுக் கொண்டு போகுது. அதிலே முக்கியமாக ஊர் கூடி உண்டு மகிழ்வோம் அப்படி என்ற அந்த வாசகமும் இந்த இடத்துல வந்து போட்டிருக்கதே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
இப்போ நாங்கள் ரூபன் விளையாட்டுக் கழக அந்த மைதானத்தில் வந்து நினைக்கிறோம். இன்றைய நாளில் இந்த மைதானத்தில் விருந்து சுகாதாரத்துக்கான பந்தல்கள்லாம் வந்து போடப்பட்டிருக்கு. அதோட குளிர்பானங்கள் ஐஸ்கிரீம்கள் வழங்குவதற்கான அந்த இடங்கள் தயார் நிலையில் வந்து இருக்கிறது பாவடியமாக இருக்குது. இந்த இடத்துல இன்றைய நாளில் இந்த ஈவினிங் டைம் இப்போ சாப்பாடு முடிஞ்சதுக்கு பிறகு விளையாட்டு நிகழ்வுகள் பரிசல்கள் வழங்குவதற்கான அந்த நிகழ்வுகள் வந்து இடம்பெற இருக்கிறதால அதற்கான ஒழுங்கமைப்புகள் லைட்டுகள் எல்லாம் போட்டுக்கணும். அதோட பிரம்மாண்டமான ஒரு மேடையும் நான் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த இடத்துல இரவு ஒரு இசை நிகழ்ச்சியை வந்து செய்ய போயணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த நிகழ்வு இன்றைய நாளில் ஏன் இப்படி செய்யணும் அப்படின்றத இந்த ஊர் மக்கள் ஒரு ஆள்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொண்டு அப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் இந்த விருந்து வசார நிகழ்வு எப்படி இன்றைய நாளில் இடம்பெற போகுது அப்படின்றத நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்க போகிறோம். அப்படியே தொடர்ச்சியாக காவலியோட வந்து நஞ்சிருவோம். வணக்கம். இன்று நாங்கள் ஊர் கூடி உண்டுமோளம் என்ற அந்த விளையாட்டு பெருவிழா விருந்தோம்பலுடன் கூடிய விளையாட்டு பெருவிழாவிலே இப்போது இந்த நிமிடம் நாங்கள் ஊர் கூடி உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழுடைய பாரம்பரிய பண்பாடு என்றது விருந்தோம்பல். அதை நாங்கள் அடுத்த சந்ததிக்கும் கடத்த வேண்டும் என்பதற்காகவும் எங்களோட கூடி எங்களோட ஊருடைய அபிவிருத்திக்காக உழைத்த எல்லாரையும் ஒன்று நாள் அழைத்து இந்த விழாவை செய்கின்றார்கள். இந்த விழாவினுடைய அடிப்படை நோக்கம் உண்மையிலே ஒரு அன்னையின் அன்பின் வெளிப்பாடு என்று தான் சொல்ல வேண்டும். புனிதம் அறக்கட்டளை நிலையத்துடைய ஸ்தாபகர் அவர்களுடைய தாயாராகிய திருமதி சிவலோகநாதன் ஜோகேஸ்வரி அவர்கள் எமையெல்லாம் விட்டு சென்று 5 ஆண்டு சென்றாலும் அவர் ஞாபகார்த்தமாக அவருடைய மகன் இந்த புனித மரக்கட்டளை நிலையத்தின் ஊடாக இதை செய்து வருகின்றார். எவ்வளோ மிக கஷ்டத்தின் மத்தியிலே இந்த பெருவிழா மிகச்சிறந்த முறையில் செய்கிறோம். அதாவது இன்றைக்கு இன்னும் சென்ற வேளையிலே விருந்தினர்கள் வரவழைக்கப்பட்டு இங்கே விளையாட்டு நடைபெறும். பரிசில் வளங்களுக்கு பின்னாலே இரவு இந்த மண்ணின் அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாழோடு முன்தோன்றிய மூத்த குடிமக்கள் வாழ்ந்த எங்களுடைய கண்டாவளை மண் பற்றிய மகிமை பற்றிய மண்ணின் மகிமை இருவட்டு பெருவிழாவும் காணொளி விழாவும் இங்கே நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவை தொடர்ந்து உங்களுக்கு சாந்தன் இசைக்குழுவினுடைய இசை நிகழ்வும் இருக்கின்றது. அதற்கு முன்னராக பல விளையாட்டுகள் காத்தான் சிந்தனை கூத்து என்பனவற்றை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இதை தொடர்ந்து இவ்வாறான நிகழ்வுகள் தொடர்ந்தும் நடைபெறும். இந்த நிகழ்வை அன்னையின் ஏற்பாடாக அன்னையின் மகிமை சொல்லுகின்ற ஒரு விழாவாக புனித மரக்கட்டளை நிலையம் செய்து வருவது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். நன்றி. தற்சமயம் விருந்து உபசார நிகழ்வுகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதால இந்த இடத்துல இந்த பிரதேசத்து மக்கள் எல்லாமே ஒன்று கூடி இப்போ வந்து ஐஸ்கிரீம்கள் எல்லாம் வந்து இலவசமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதால எல்லாரும் வாங்கி குடிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல இன்றைய நாளில் சாப்பாடு முக்கியமாக இன்றைக்கு இந்த விருந்து நிகழ்வு அதாவது ஆட்டிறைச்சி சாப்பிடாதவர்களுக்கு கோழி கறி அப்படின்னு சொல்லி எல்லாமே இன்றைய நாளில் தடபுடலாக இப்போ வந்து ஆக்கள் விருந்து உபசார நிகழ்வு வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல இன்றைய நாளில் மதிய நேர இந்த விருந்தை உண்டு மகிழ்வதற்காக வந்திருக்கின்ற மக்களுக்கு மன திருப்தியோடு அவர்கள் வந்து சாப்பாடுகள் எல்லாத்தையும் வந்து வழங்கி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இளவாரங்க எல்லாம் மக்கள் எல்லா சாப்பாடுகளுமே சுத்தமாக எல்லாம் செஞ்சு இப்போ வந்து தடபுடலாக சாப்பாடுகள்லாம் வந்து ஏற்கனவே போடப்பட்டு வருகின்ற மக்கள் எல்லாரும் வந்து இந்த விருந்து வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறத நான் காணக்கூடியதாக இருக்குது. அதுல வைங்க மூணு நான் கலரலாம் அப்படியே தம்பி அதில் வேணும் அப்படியே விடு அந்த பக்கம் கிளியரா கொஞ்சம் பே பண்ண 2 மீட்டர் சின்ன பிள்ளைகளா சின்ன பிள்ளைகளா அது ரெண்டு பெரியாம அண்ணா உள்ள போலாம் இந்த